இந்த செல்போனில் இருக்க எல்லா மெசேஜையும் டெலிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதில் எதுவும் ஸ்டோரேஜ் இல்லாமல் பார்த்துக்குவாங்க. இது கேது ஆதிக்கம் உள்ள ஜாதகனுடைய இயல்பு. அதே ராகு ஆதிக்கம் இருந்துச்சுன்னா நல்லது கடிதெல்லாம் போட்டு வச்சுக்குவாங்க செல்போனில். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ செல்போனை பற்றி பேசினா தானே உங்களுக்கு புரியும். அந்த செல்போனில் ஸ்டோரேஜ் எப்பவும் இருந்துச்சுன்னா அது ராகு ஆதிக்கம். செல்போனில் ஸ்டோரேஜில் எம்டியாக எல்லாத்தையும் அப்பப்போ டெலிட் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா அது கேதுவோட ஆதிக்கம். எளிமையாக உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஸோ இந்த ராகு கர்மா அப்படின்னு பார்த்தாலே 3 நட்சத்திரங்கள். ராகு கர்மா யாராருக்கு இருக்கு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 1 பூச நட்சத்திரம் கடகராசியில வரும் பூச நட்சத்திரம். 2வது விசாக நட்சத்திரம் துலா ராசியில 3 பாதம் இருக்கும். விருச்சகத்துல